ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.8ல் 25 கொஷின் இருக்கும். 25 கொஷினுமே ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அப்போது கொடுக்கப்பட்ட 4 விடைகளிலிருந்து சரியான அல்லது மிகப்பெரிய விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Determined adjoint of adjoint A is equal to determined A 9 எனில் சதுர அணி A இன் வரிசையானதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது எடுத்து நம்ம எழுதலாம். இது பாருங்கள், determinant of adjoint A is equal to determinant of A power 9 நம்ம எடுத்து எழுதிட்டோமா? எழுதிட்ட பிறகு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எடுத்து எழுதலாம். adjoint of adjoint A is equal to determinant A power n-1 whole squareன்னு வரும். அப்போது இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே சேமு, இதுவும் சேமு. அப்போ இங்கே அடுக்கில் இருக்கிறது தானே வேறு வேறு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே நம்ம சமமுன்னு பண்ணி எடுத்துக்கலாமா? அப்போது இங்கே n-1 whole square is equal to இங்கே 9 இருக்குதுங்களா? அப்போது 9. அப்போது 9 நீங்கள் ஸ்கொயரில் மாற்றினீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். அதனால் n-1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. 9 3 ஸ்கொயரான்னு நம்ம எழுதுகிறோம். அதுக்கப்புறம் n-1 இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ n-1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது n இருக்கட்டும், இந்த -1 இங்கே இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா +1 மாறும். அப்போ +1 3 1 கூட்டிங்கன்னா எவ்வளோ? 4. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது இதுக்கு ஆப்ஷனு, அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2வது 4 ஆன்சர் வருதுங்களா? அதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஏ என்ற 3×3 பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A மற்றும் B இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் என்றவாறு இருப்பின் B டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், B டிரான்ஸ்போஸ் தானே கேட்குறாங்க. அப்போது பிக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கிறாங்க? A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ். இந்த B டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக நம்ம B போட்டு அதுக்கப்புறம் ஹோல் டிரான்ஸ்போஸாக போடலாம். அப்போது A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு மாற்றி போடுறோம். அப்போது இந்த 2 A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கட்டும். இது ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லை, AB ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இது B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ்ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்போஸ் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டாக எழுதணும், அதுக்கப்புறம் இது எடுத்து எழுதணும். அப்போ இது இப்போ எழுதிங்கன்னா A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் பெருக்கல் A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு இந்த மாதிரி மாறி வரும். அதுக்கப்புறம் A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் அது வந்து ஏவாக வரும், ஏஏ குறிக்கும், அதனால ஏ போடுறோம். இது A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், A இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுமே சேர்த்துனிங்கன்னா A டிரான்ஸ்போஸ் A, இந்த A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் பாருங்கள், A இன்வர்ஸ் இது A டிரான்ஸ்போஸ் ஏவை நம்ம மாற்றி எழுதலாம்ல, A டிரான்ஸ்போஸ்ன்னு மாற்றி எழுதலாம். இது A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், மாற்றி எழுதின பிறகு A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் இது கூட மாற்றி எழுதலாம். A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ், இந்த மாதிரி மாற்றி வரும். அதனால் இந்த இடத்துல நம்ம மாற்றி எழுதுகிறோம் A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ்ன்னு. அப்போ இது பார்த்திங்கன்னா A இன்வர்ஸ் A பார்த்திங்கன்னா ஐஏ குறிக்கும், அதனால A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ்னால் இதுவும் ஒரு I. அப்போ இதுவும் ஐயோட பெருக்குனிங்கன்னா ஐஏ தான் வரும். அப்போது B டிரான்ஸ்போஸ்னால் I தானே வருது. அப்போது இது 3வது ஆப்ஷன் I3 இதுக்கு ஆன்சர் 2வதுக்கு. அடுத்தது 3வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. A இஸ் ஈக்குவல் டு 3 5 1 2, B இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் A மற்றும் C இஸ் ஈக்குவல் டு 3A எனில் டிட்டர்மெண்ட் அட்ஜாயிண்ட் B பை டிட்டர்மெண்ட் C இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு B என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இங்கே டிட்டர்மெண்ட் B தான் கண்டுபிடிக்கணும். அப்போ B என்ன சொல்லியிருக்காங்க? அட்ஜாயிண்ட் A. அப்போது பிஏ அட்ஜாயிண்ட் A சொல்லியிருங்கன்னா, அப்போ இது அட்ஜாயிண்ட் ஏன்னா இது ரெண்டும் இந்த மூலை விட்டங்கள் இடம் மாற்றணும், இது இந்த மூலை விட்டத்துன்னு நம்ம குறிகள் மாற்றணும். அப்போ இந்த மூலை விட்டம் பார்த்திங்கன்னா இங்கே 2ன்னு வரும், இது -5, இது -1, 3 வந்து இங்கே வந்துடும். அப்போ எழுதிட்டோமா, அட்ஜாயிண்ட்டு ஏவாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் இங்கே
அட்ஜாயிண்ட் பி தானே இருக்குது. அப்போது இது பினா இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் பின்னு மாற்றணும். அப்போ இது மாற்றிடணும், இதோட குறிகள் நம்ம மாற்றிடணும். அப்போது இது மாற்றினீங்கன்னா இங்கே 3 வரும், இதோட குறி மாற்றினீங்கன்னா 5, இதோட குறி மாற்றிங்கன்னா 1, இது மேலே இருக்கிறது இங்கே வந்துடும். அப்போ 2. அப்போது இது அட்ஜாயிண்ட் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது டிட்டர்மெண்ட் பின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் பின்னா நம்ம பெருக்கணும். 3 6, I1 5 கழித்தல் இருக்கும், அதனால் 5. அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ டிட்டர்மெண்ட் அட்ஜாயிண்ட் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் சி பாருங்கள், இங்கே 3ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 கூட ஏ நம்ம பெருக்கிடணும். அப்போ ஏ என்ன சொல்லியிருக்காங்க, 3 5 1 2. அப்போ பாருங்கள், இது 3 கூட நம்ம பெருக்கணும். அப்போ பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 3 9, 3 5 15, 3 1 3, 3 2 6. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 3 15 3 6. அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் சி. அப்போ 3 6 54, 15 3 45. அப்போ இது கழிச்சிடணும். 54 45 போச்சுன்னா 9. அப்போ டிட்டர்மெண்ட் சி வந்து 9. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் பி பை டிட்டர்மெண்ட் ஆஃப் சி. அப்போ அட்ஜாயிண்ட் பி என்ன கண்டுபிடிச்சோம், 1. டிட்டர்மெண்ட் சி என்ன கண்டுபிடிச்சா அப்போ 9. அப்போது 1/9 வருது. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1/9. இது 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஏ பெருக்கல் 1 கழித்தல் 2 1 4 இஸ் ஈக்குவல் டு 6 0 0 6 எனில் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டுக்கிறாங்க. ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது பாருங்கள், ஏ இது என்னென்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இது பின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஏ தானே கேட்டுக்கிறாங்க. அப்போ ஏவை மட்டும் வச்சிங்கன்னு எக்ஸு அந்த சைட் போச்சுன்னா எக்ஸ் இன்வர்ஸாக மாறுமா. அப்போது எக்ஸ் இன்வர்ஸ். அப்போது இது ஏ, பிக்கு பதிலாக அவங்க பி இது நம்ம எழுதணுமா, இது எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் என்னது இது, அது எடுத்து எழுதிக்கின்னு இன்வர்ஸ்ன்னு போடணும். போட்ட பிறகு பாருங்கள், ஏ இன்வர்ஸ்னால் ஒரு ஃபார்முலா வரும்ல, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அதே மாதிரி நம்ம எக்ஸுக்கு எழுதுகிறோம். எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் எக்ஸ் அட்ஜாயிண்ட் எக்ஸ். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் எக்ஸு கண்டுபிடிக்கலாமா. அப்போ டிட்டர்மெண்ட் எக்ஸ்னால் 1 நாள் 4, 2 2 கழித்தல் 2, இன்னொரு கழித்தல் இருக்கும், அதனால் கூட்டல் 2ஆக மாறிடும். அப்போ 4 2 கொண்டிங்கன்னா 6. அட்ஜாயிண்ட் எக்ஸ்னால் இது 2 இடம் மாற்றணும், இதோட குறிகள் மாற்றணும். இடம் மாற்றினீங்கன்னா இங்கே 4ன்னு வரும், இது கூட்டல் 2, இது கழித்தல் 1, இது இங்கே 1 இங்கே கீழே வந்துடும். அப்போது இது 1 டிட்டர்மெண்ட் எக்ஸு தானே. அப்போது 1 இந்த 6ன்னு வரும். அதுக்கப்புறம் இது நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் பியில் பாருங்கள், இந்த 6 பொதுவாக இருக்குதுங்களா. அப்போ 6 நம்ம பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா இது 1ன்னு வந்துடும். அப்போது 6 வெளியே எடுத்துகிட்டு 1 0 0 1ன்னு வரும். இதில் 1 டிட்டர்மெண்ட் எக்ஸ் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சோம். இது 4 2 அட்ஜாயிண்ட் எக்ஸ் வந்து 4 2 கழித்தல் 1 1. அப்போ இந்த 6 கேன்சல் ஆகிடும். அப்போது இது பெருக்கல் இருக்குதுங்களா. அப்போ இந்த நிறையும் இந்த நிரலாலையும் நம்ம பெருக்கணும். 1 நாள் 4 0 1 0, அதனால 0 வரும். 1 2 0 1 0 0 4 0 1 1 இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 1ன்னு வரும். 0 2 0 1 1 1ன்னு வரும். அப்போது 4 இது 2, இது கழித்தல் 1, இது 1. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வருது, 4 2 கழித்தல் 1 1. அப்போ பாருங்கள், 4 2 கழித்தல் 1 1. இது 3வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு, 4வதுக்கு. அடுத்தது பாருங்கள், 5வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 7 3 4 2 எனில் 9 I2 கழித்தல் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது 9 I2வால் நம்ம பெருக்கிட்டு அதுலேருந்து ஏ கழிச்சிடணும். அப்போது 9 I2னா 9 பெருக்கல் I2னா 1 0 0 1. அப்போ இது 9 உள்ளே பெருக்கிடுங்க. 9 9 0 9னா 0மே தான் வரும். 9 0 0 9 1 9. அப்போது 9 I2 கண்டுபிடிச்சி இதில் ஏ நம்ம கழிக்கணும். அப்போ 9 I2 கழித்தல் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. கழித்தல் ஏ என்னது 7 3 4 2 எடுத்து அப்படியே எழுதுங்க. எழுதி பிறகு இதுலேருந்து இது கழிக்கணும். அப்போ 9 கழித்தல் 7 0 கழித்தல் 3 0 கழித்தல் 4 9 கழித்தல் 2. அப்போது 9ல் 7 போச்சுன்னா 2, 0ல் கழித்தல் 3 போச்சுன்னா கழித்தல் 3, 0ல் கழித்தல் 4 போச்சுன்னா கழித்தல் 4, 9ல் 2 போச்சுன்னா 7. அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ வந்து அட்ஜாயிண்ட் ஏ நீங்கள் பண்ணிங்கன்னா இது மூலை விட்டங்கள் இடம் மாறும், இதோட குறிகள் மாறும். அப்போ இடம் மாறினீங்கன்னா இங்கே 2 வரும், இது கழித்தல் 3, இது கழித்தல் 4, இங்கே 7 வரும். அதே சேம் மாதிரி இருக்குங்களா. அப்போ இது என்னது அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ இது அட்ஜாயிண்ட் ஏ வாங்களா.
அதுக்கப்புறம் இது அட்ஜாயிண்ட் ஏனா அட்ஜாயிண்ட் ஏ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ஃபார்முலால வரும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது இது 1 பை டிட்டர்மெண்ட் ஏ அந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறிடுமா. அப்போது ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே இருக்கட்டும். ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஏ. அப்போ இங்கே பாருங்கள் ஏ இன்வர்ஸ் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஏ இன்வர்ஸ் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிங்கன்னா அப்போது டிட்டர்மெண்ட் ஏ நீங்கள் கண்டுபிடிங்க. ஏ இங்கே கொடுத்துக்குறாங்களா 7 2 14 3 4 12. அப்போ 14 12 போச்சுன்னா 2. அப்போ 2 இந்த ஏ இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும் அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக 2 ஏ இன்வர்ஸ் நம்ம எழுதினா கூட கரெக்ட் தான். அப்போ இதுக்கு 4வது ஆப்ஷனாக கொடுத்துக்குறாங்கல்ல, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் 6வது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 2 0 1 5 மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு 1 4 2 0 எனில் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏபின்னு கேட்குறாங்க. ஏ மதிப்பு. அப்போது அட்ஜாயிண்ட் ஏபின்னா ஏபி நம்ம ஃபஸ்ட்டு 2 சேர்த்து போயிருக்கணும் ஏபியை. அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது 2 0 1 5, பி என்னது 1 4 2 0. அது எடுத்து எழுதணுமா. அப்போ இது பெருக்கிடணும். இது நிறையாகவும் இது நிரல் 2 2 கூட்டல் 0 2 0 2 8 0 0 0 1 1 I2 10 1 4 4 I0 0. அப்போது 2 கூட்டினீங்கன்னா 2 0 கூட்டினீங்கன்னா 2 8 0 கூட்டினீங்கன்னா 8 1 10 கூட்டினீங்கன்னா 11 4 0 கூட்டிங்கன்னா 4. அப்போ இது ஏபி. இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிங்கன்னா இது இடம் மாற்றணும், இதோட குறிகள் நம்ம மாற்றணும். அப்போ பாருங்கள் இது இடம் மாற்றினீங்கன்னா இங்கே 4ன்னு வரும். இது கழித்தல் 8, இது கழித்தல் 11, அது கீழே வந்துடும் 2. அப்போ அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏபின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 4 2 8 8 11 88 கழித்தல் கூட்டல் ஆகிடும். அதில் ஒரு கழித்தல் இருக்கும். அப்போ கழித்தல் 88. அப்போ கழித்தல் 88ல் 8 போச்சுன்னா கழித்தல் 80. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது கழித்தல் 80. இது 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு 6வது கொஷினுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 7வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. P இஸ் ஈக்குவல் டு 1 x 0 1 3 0 2 4 கழித்தல் 2 என்பது 3 பெருக்கல் 3 வரிசையுடைய அணி ஏயின் சேர்ப்பு அணி மற்றும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் ஆனதுன்னு கேட்குறாங்க. அப்போது இது 3மே வர மாதிரி வரிசையும் வரணும், சேர்ப்பு அணின்னு சொல்கிறாங்க. இது 3/3ல் இருக்குது. அதுக்கு வர மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா எழுதலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n-1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம R1 வழியாக இது விரிவுபடுத்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு +1 பெருக்கல் இதுவும் விட்டிங்கன்னா 3 2 6 கழித்தல் 6 0 4 0. அப்போ கழித்தல் 0. இது செகண்ட் குறி கழித்தல், அதனால கழித்தல் எக்ஸு. இந்த ரோவும் இந்த ரோ விட்டுருங்க 1 2 2. இந்த கழித்தலுக்கு அந்த கழித்தல் 2 0 2 0, அதனால கழித்தல் 0. அதுக்கப்புறம் இது கூட்டல் 0. இதுவும் விட்டிங்கன்னா 1 4 4 3 2 6. அப்போ 4 கழித்தல் 6ன்னு வரும். அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே 4. ரோ எவ்வளோ 3 தானே 3/3னா 3ன்னு வரும் n. அப்போது n 3 கழித்தல் 1ன்னு வரும். அப்போ இது பாருங்கள் 6ல் 0 போச்சுன்னா 6 கழித்தல் 6 1ஓட பெருங்க கழித்தல் 6 தான். கழித்தல் 2ல் கழித்தல் 0 போச்சுன்னா கழித்தல் 2. இந்த கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 2xன்னு வரும். இது 0ஓட பெருங்கன்னா 0மே தான் வரும். 4 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ 4 ஸ்கொயருன்னு வரும். அடுத்தது 2x அப்படியே இருக்கட்டும். அது 0 எதுவும் மதிப்பு கிடையாது. இது கழித்தல் 6 இந்த சைடு போச்சுன்னா கூட்டல் 6ஆக மாறும். 4 4 16 4 ஸ்கொயர்னால் 16. அப்போ 16 இது கூட்டலாக மாறும். அப்போ கூட்டல் 6. அப்போ 2x 16 2 கூட்டிங்கன்னா 22. அப்போது x 2 இங்கே பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போ 1 2 2 11 2 22. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது 11. அப்போ 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு 7வது கொஷினுக்கு. அதுக்கப்புறம் 8வது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 3 1 கழித்தல் 1 2 கழித்தல் 2 0 1 2 கழித்தல் 1 மற்றும் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ 11 ஏ 12 ஏ 13 ஏ 21 ஏ 22 ஏ 23 ஏ 31 ஏ 32 ஏ 33 எனில் ஏ 23ன் மதிப்பானதுன்னு கேட்குறாங்க. ஏ 23னா இங்கே இருக்குதுங்களா இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது
ஃபஸ்ட்டு நம்ம இது ஏ இன்வர்ஸில் அவங்க கேட்குறாங்க, அதனால நம்ம டிட்டர்மெண்ட் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா இது பாருங்கள் 3ன்னு எடுத்திங்கன்னா இது கூட்டலுன்னு வரும். கூட்டல் 3 இது விட்டுட்டிங்கன்னா இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா 2 கழித்த கூட்டல் ஆகிடும். அப்போ 2 0 2 0 அப்போ கழித்தல் 0 இது கழித்தல் குறியில் வரும். அப்போ கழித்தல் 1 இதுவும் விட்டேன் 2 இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 2 0 1 0 அப்போ கழித்தல் 0 இங்கே கழித்தல் குறி இருக்கிறதுனால கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும். அப்போ கழித்தல் 1 இதுவும் விட்டிங்கன்னா 2 4 2 இங்கே கழித்தல்னால் இங்கே கூட்டல் 2ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 அப்படியே இருக்கட்டும், 2ல் 0 போச்சுன்னா 2 கழித்தல் 1 அப்படியே இருக்கட்டும், 2ல் 0 போச்சுன்னா கழித்தல் 2 இந்த கழித்தல் 1 அப்படியே 4 2 6 அப்போ 3 2 6 கழித்த கூட்டல் இடம் 1 2 1 6 6 இங்கே கழித்தல் அப்போ கூட்டல் கழித்தல் 6 இருக்கிறது கேன்சல் ஆகிடும், மீதி 2ன்னு வரும். அப்போது இது ஏ இன்வர்ஸில் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் ஏ 23 = 1 டிட்டர்மெண்ட் ஏ. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க, இதுக்கு எதிர்வினை என்னது 32, அப்போது ஏ 32ன்னு வரும் உங்களுக்கு. அப்போ 1 டிட்டர்மெண்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோம் 2. ஏ 32 இடத்துல என்ன இருக்குது இது பாருங்கள், இது 32 இது எடுத்திங்கன்னா இதுவும் நீங்கள் விட்டுட்டணும் 0 0 1 2 கழித்தல் இருக்கிறதுனால இங்கே கூட்டல் 2ன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டாவதாக எடுக்கிறதுனால கழித்தல் குறி வரும். அப்போ கழித்தல் குறி வந்துச்சுன்னா இது பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தம். அப்போது கழித்தல் 2ன்னு வரும். அப்போது கழித்தல் 1/2 பெருக்கல் 2னா 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா கழித்தல் 1ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது, கழித்தல் 1. அதுக்கப்புறம் பாருங்கள் 9வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஏபி மற்றும் சி என்பன நேர்மாறு காணத்தக்கவாறு ஏதேனும் ஒரு வரிசையில் இருப்பின் பின்வருவனற்றில் எது உண்மையல்ல. எது உண்மையல்ல 3 கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, 1 தவறாக கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் அட்ஜாயிண்ட் ஏ = டிட்டர்மெண்ட் ஏ இன்வர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா நீங்கள் எழுதிங்கன்னா 1 டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ வரும். அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கல்ல வரும். அப்போ இது கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அட்ஜாயிண்ட் ஏபி = அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் பி. அட்ஜாயிண்ட் ஏபினா ஃபஸ்ட்டு பி வரும், அட்ஜாயிண்ட் பி அட்ஜாயிண்ட் ஏ வரும், மாற்றி வரும், இது தப்பாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் டிட்டர்மெண்ட் ஏ இன்வர்ஸ் = டிட்டர்மெண்ட் ஏ ஹோல் இன்வர்ஸ், இந்த மாதிரி எழுதலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஏபிசி ஹோல் இன்வர்ஸ் = இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்டுன்னு வரும். சி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இது கரெக்டாக கொடுத்துக்கிறான். அப்போ இது மட்டும் மாற்றி கொடுத்துருக்கறதுனால இது 2வது தான் உண்மை அல்ல. அப்போ 9வது கரெக்ட் ஆன்சர் 2வது ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் பாருங்கள் 10வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஏபி ஹோல் இன்வர்ஸ் = 12 கழித்தல் 17 கழித்தல் 19 27 மற்றும் ஏ இன்வர்ஸ் = 1 கழித்தல் 1 கழித்தல் 2 3 எனில் பி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனுங்கள் கொடுத்துக்கிறாங்க. அப்போது இது ஏபி ஹோல் இன்வர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்களா, அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்களா. அப்போது ஏபி ஹோல் இன்வர்ஸ் = ஃபஸ்ட்டு பி வரும். அப்போது பி இன்வர்ஸ் பெருக்கல் ஏ இன்வர்ஸ் இதுதான் இதுக்கு ஃபார்முலா. அப்போ ஏபி இன்வர்ஸ் இங்கே கொடுத்துக்கிறாங்களா, இது எடுத்து அப்படியே எழுதுங்க. 12 கழித்தல் 17 கழித்தல் 19 27. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பி இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் பி இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏ இன்வர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1 கழித்தல் 1 கழித்தல் 2 3. அப்போ நம்ம பி இன்வர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம இது கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பி இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது இருக்கிறது நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஒய் என்க. எடுத்துட்டு பிறகு இது பாருங்கள் பி இன்வர்ஸ் இங்கே இருக்கட்டும், ஒய் இந்த சைடு இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா ஒய் இன்வர்ஸாக மாறிடும். அப்போது எக்ஸ் பெருக்கல் ஒய் இன்வர்ஸ்ன்னு வரும். அப்போது பி இன்வர்ஸ் = எக்ஸ் ஒய் இன்வர்ஸ்ன்னு வரும். அப்போது பி இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும், எக்ஸு நம்ம என்ன எடுத்திருக்கோம் இதுதானே, அப்போது இது எடுத்து எழுதுங்க. 12 கழித்தல் 17 கழித்தல் 19 27 ஒய். அப்போது ஒய் இன்வர்ஸ்னால் இது பாருங்கள் ஏ இன்வர்ஸ்னால் 1 டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும். அப்போ இங்கே ஒய் கொடுத்துருக்கனால ஒய் இன்வர்ஸ்னால் 1 டிட்டர்மெண்ட் ஒய் அட்ஜாயிண்ட் ஒய்ன்னு வருமா. அப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே அப்ளை பண்ணி நம்ம எழுதணும். அப்போது ஒய் என்ன எடுத்திருக்கோம் இதுதானே, அப்போது இதுக்கு டிட்டர்மெண்ட் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மெண்ட் ஒய் = இது பெரியணும் 1 3 3
ஒரு 2 2 கழிவு கூட்டல் ஆகிடும். இப்போ கழித்தல் 2. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஒய்னா அட்ஜாயிண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இது மாற்றி போனால் இதோட குறிகள் மாற்றணும். அப்போ மாற்றினீங்கன்னா இங்கே 3ன்னு வரும். இது குறி மாற்றினீங்கன்னா கூட்டலுன்னு வந்துடும். இதுவும் குறி மாற்றினீங்கன்னா 2ன்னு வந்துடும். அது இங்கே வந்துடும் இடம் மாற்று. அப்போது அட்ஜாயிண்ட் ஒய். அப்போது 1 டிட்டர்மெண்ட் ஒய் இன்வெர்ஸ்க்கு பதிலாக இதுதானே 1 டிட்டர்மெண்ட்னா டிட்டர்மெண்ட் ஒய் என்னது 1. அப்போ பெருக்கல் 1/1. இது அட்ஜாயிண்ட் ஒய் அப்படியே எடுத்து எழுதுங்க. 3 1 2 1. அப்போது 1/1னா கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குதுங்களா. அப்போ இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும். இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க. மீதி என்ன இருக்குது 12 கழித்தல் 17 கழித்தல் 19 27 பெருக்கல் 3 1 2 1. அப்போ பெருக்கிங்கன்னா 12 36. அப்போ 36 17 34. அப்போ இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 34. அதுக்கப்புறம் 12 1 12 17 1 17. அப்போ கழித்தல் 17. அடுத்தது பாருங்கள் 19 3 பார்த்திங்கன்னா 57. அப்போ கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 57. 27 2 பார்த்திங்கன்னா 54. அப்போ கூட்டல் 54. அடுத்தது 19 ஒரு 19. அப்போ கழித்தல் 19. 27 1 27. அப்போ கூட்டல் 27. அப்போ 36ல் 34 போச்சுன்னா 2. 17ல் 12 போச்சுன்னா 5. அப்போ இங்கே கழித்தல் இருக்குது அந்த கழித்தல் 5. 57 54 போச்சுன்னா 3. இங்கே கழித்தல் இருக்குங்க கழித்தல் 3. 27ல் 19 போச்சுன்னா 8. இப்போ இங்கே 8. அப்போ இது என்னது பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ் என்னது 2 கழித்தல் 5 கழித்தல் 3 8. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு 10வது. புரிஞ்சுதுங்களா. அப்புறம் பாருங்கள் 11வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஆனது சமச்சீர் எனில் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது சமச்சீருன்னு சொல்கிறாங்க. அப்போ இது குத்துக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஏ டிரான்ஸ்போஸ் பெருக்கல் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போர்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்ட பிறகு இந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே இருக்கட்டும். இது பாருங்கள் இது டிரான்ஸ்போஸ்னால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டுனா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இந்த மாதிரி மாற்றி வரும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம எழுதணும். அப்போது ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு வரும். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் பெருக்கல் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ்னால் கூட நம்ம டிரான்ஸ்போஸ் உள்ளே போட்டு இன்வர்ஸை மேலே வெளியே போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு நிபந்தனை இருக்கும். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் இது ஏ டிரான்ஸ்போஸ்னாலே ஏ தான் வரும் உங்களுக்கு. இப்போது இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஏ ஆல் பெருக்கிடலாமா. பாருங்கள் இந்த ரெண்டு சைடையும் நம்ம ஏ ஆல் பெருக்கணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் பெருக்கல் ஏ இன்வர்ஸ் பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் பெருக்கல் ஏ பெருக்கல் ஏன்னு வரும். அப்போது ஏ இன்வர்ஸ் ஏனா இது ஐன்னு வரும். அப்போ இங்கே டிரான்ஸ்போஸ் மட்டும் மீறும். இப்போது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே தான் இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் ஏனா ஏ ஸ்கொயருன்னு வரும். அப்போ அவங்க ஏ ஸ்கொயரோட மதிப்பு தானே கேட்குறாங்க. இது பாருங்கள் இங்கே இன்வர்ஸில் இருக்குது. இந்த சைடு போச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸில் வந்துடும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் வருமா. அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ரெண்டு டிரான்ஸ்போஸ் இருக்கனால ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ கொஸ்டினில் அவங்க ஏ ஸ்கொயர் தானே கேட்டுருந்தாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர். இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ பாருங்கள் இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்கல்ல. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா. அப்புறம் பாருங்கள் 12வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க. ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி மற்றும் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 3 கழித்தல் 2 கழித்தல் 1 எனில் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க. இது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பூஜ்ஜியமற்ற கோவை அணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸாகவும் நம்ம எழுதலாம். அப்போது ஏ இன்வர்ஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம எழுதணும். அப்போது நிறையாவும் நம்ம மாற்றணும். அப்போ 5 3 இருக்குது இந்த ரோவாக எழுதணும். அப்போது 5 3 இது இந்த சைடு வரும். அப்போ கழித்தல் 2 கழித்தல் 1. அப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர். ஏ இன்வர்ஸ்
ஹோல் டிரான்ஸ்போஸ் இதுதான் அதுக்கு வரும். அப்போது இது எந்த ஆப்ஷனில் கொடுத்துக்குறாங்க? 4வது ஆப்ஷனாக கொடுத்துக்குறாங்களா? அப்போது இதுக்கு 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு 12வதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 13வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? A = 3/5 4/5 x 3/5 மற்றும் A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு. இதில் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க அதோட மதிப்பு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது ஏ, இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ். அப்போது நம்ம ரெண்டு சைடுமே ஏவால் பெருக்கிடலாமா? அப்போ பெருக்குனிங்கன்னா A டிரான்ஸ்போஸ் பெருக்கல் A A இன்வர்ஸ் பெருக்கல் A. அப்போது A டிரான்ஸ்போஸ் பெருக்கல் A A இன்வர்ஸ் A பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஐன்னு அர்த்தம். அப்போ ஐன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே A டிரான்ஸ்போஸ் இது A தான் கொடுத்துக்குறாங்க. அப்போ A டிரான்ஸ்போஸ் கொடுத்துக்கிறதுனால நிறைய நிரலாகவும் நிறையாகவும் நம்ம மாற்றுறோம். அப்போ 3/5 எக்ஸ் இந்த இடத்துல வரும். அப்போது 3/5 இங்கே எக்ஸ் வரும், இது இந்த சைடு வந்துடும். அப்போ 4/5 இது 3/5. அடுத்தது ஏ அது எடுத்து அப்படியே எழுதுங்க. 3/5 4/5 எக்ஸ் 3/5 இஸ் ஈக்குவல் டு இது ஐனா 1 0 0 1ன்னு வருமா? அப்போது நம்ம இது பெருக்கணும். அப்போது இது நிறையாக பெருக்கணுங்கன்னா இந்த சைடு நிரலாக பெருக்கணும். அப்போது 3 9 5 25. அப்போது 9/25ன்னு வரும். அப்போது 9/25 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கூட்டல் x². அடுத்தது இது வச்சுங்க இது பெருக்கணும். 3 நாள் 12 12/25 கூட்டல் 3x/5. அடுத்தது அதே மாதிரி இது பெருக்குனிங்கன்னா 4 12. அப்போது 12/25 இது பார்த்திங்கன்னா 3x/5. அடுத்தது இதால் பெருக்கணும். 4 நாள் 16/25 3 9. அப்போது 9/25 இஸ் ஈக்குவல் டு 1 0 0 1ன்னு வரும். அடுத்தது அவங்க எக்ஸோட மதிப்பு தானே கேட்குறாங்க. இதில் எக்ஸ் இங்கே இருக்குதுங்களா? இது இல்லைனா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று, ரெண்டுமே சேம் தான். அப்போது நம்ம இது எடுத்துக்கலாம். இது எடுத்திங்கன்னா இதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது? 0. அப்போது 12/25 கூட்டல் 3x/5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது கூட்டலில் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறுமா? அப்போ 3x/5 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 12/25. அப்போது இது இங்கே வகுத்தலில் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறும். இது பெருக்கலில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும், இது தலைக்கீழியாக மாறிடும். அப்போது x இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 12/25 5/3ன்னு வரும். 5 5 5 5 25 1 3 3 4 12. அப்போ என்ன வருது? 4/5. இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 4/5. அப்போது எக்ஸோட மதிப்பு இதுதான் உங்களுக்கு. அப்போது இது எங்கே கொடுத்துக்குறாங்க? ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துக்குறாங்களா? அப்போது 13வதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் பாருங்கள் 14வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? A = A tan θ/2 - tan θ/2 1 மற்றும் AB = I2 எனில் B = அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? AB = I2. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே B இருக்குது, இது A அந்த சைடு போச்சுன்னா A இன்வர்ஸாக மாறும். B மட்டும் தானே கேட்குறாங்க, அதனால B = I2 A இன்வர்ஸ். அப்போ ஐயோட எது பெருக்கினாலும் A இன்வர்ஸ் தான் வரும், என்ன இருக்கோ அதே தான் வரும். அப்போ B = A இன்வர்ஸ். அப்போ A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? B = 1/determined A adjoint A. அப்போது 1/determined Aனா என்ன? இதில் கண்டுபிடிக்குங்க. A இது 1 பெருக்கல் 1னா 1. அப்போது 1 இது பெருக்குனிங்கன்னா மைனஸ்ன்னு வரும். அப்போ இங்கே கூட்டலுன்னு வந்துடும். tan ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுமா? அப்போது 1 கூட்டல் tan ஸ்கொயர் θ/2 அதுதானே இருக்குது. அப்போது இங்கே கழித்தல் tan ஸ்கொயர் தீட்டா, இங்கே இன்னொரு கழித்தல் இருக்கும், அது கூட்டலுன்னு ஆகிடும். அப்போது tan ஸ்கொயர் θ/2ன்னு வரும். அப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஏன்னா பாருங்கள், இது மாற்றி போடணும். இங்கே கூட்டலாக இருக்குது, இது கழித்தல் வரும், இது கூட்டலாக வரும். அப்போது 1 மைனஸ் tan θ/2 இது கூட்டலில் வந்துடும், tan θ/2 இது 1. அப்போது B = இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதிடணும். அப்போது B = இது என்னது? 1/1 கூட்டல் tan ஸ்கொயர் θ/2 இது அட்ஜாயிண்ட் ஏவா? இது எடுத்து எழுதுங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர்
tan theta by 2, இது tan theta by 2 1. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இது 1 அப்படியே இருக்கட்டும். 1 கூட்டல் tan ஸ்கொயர் theta by 2னா சீக்கன் ஸ்கொயர் thetaன்னு வரும் இதுக்கு ஃபார்முலா. அப்போது சீக்கன் ஸ்கொயர் theta by 2, இது பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ பார்த்திங்கன்னா இது ஏ டிரான்ஸ்போர்ட் வழியில் நீங்கள் ஏ டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இதே வடிவத்தில் தான் வரும். அதனால் இது ஏ டிரான்ஸ்போஸாக நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது ஏ டிரான்ஸ்போஸ்னால் இது இப்படி வருமா, இங்கே இங்கே கூட்டல் tan theta வரும், இங்கே அதே தான் மாதிரி தான் இருக்குது. இது மாற்றி பார்த்தீங்கன்னா இங்கே கழித்தல் வரும், இங்கே 1 வரும், அதே மாதிரி இருக்குதுங்களா. அதனால இது ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது வகுத்தலில் இருக்குது, இது மேலே வந்துச்சுன்னா என்ன வரும், காஸ் ஸ்கொயர். இது சீக்கனாக இருக்கிறது காஸாக மாறிடும் உங்களுக்கு. அப்போது காஸ் ஸ்கொயர் theta by 2, இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கிறது அப்படியே வரும். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ், இது என்னது பி. அப்போ என்ன வருது, காஸ் ஸ்கொயர் theta by 2 ஏ டிரான்ஸ்போஸ். இதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போது இது 2வது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்கல்ல, இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன், 2வது தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 15வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் theta சைன் theta மைனஸ் சைன் theta காஸ் theta மற்றும் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கே 0 0 கே எனில் கே இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. அப்போது இது பாருங்கள், ஏ அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மைண்ட் ஏ ஐ வந்து ஒரு நிபந்தனை நம்மளுக்குன்னு தெரியும். அப்போது இங்கே ஏ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிறாங்க. அப்போது நம்ம இது ஐ வர மாதிரி டிட்டர்மெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிட்டர்மெண்ட் ஏன்னா இதுக்கு டிட்டர்மெண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது 2 பெருகணும். அப்போது காஸ் thetaனா காஸ் ஸ்கொயர் theta, சைன் thetaனா சைன் ஸ்கொயர் theta, இங்கே மைனஸ் இருக்குது, இன்னொரு மைனஸ் இருக்கும், அப்போ கூட்டலுன்னு வந்துடும். கூட்டல் சைன் ஸ்கொயர் theta. அப்போ காஸ் ஸ்கொயர் thetaவும் சைன் ஸ்கொயர் thetaவோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1 உங்களுக்கு. அப்போது 1 ஐயோட எது பெருக்கினாலும் உங்களுக்கு 1 தான் வரும். அப்போது நீங்கள் பாருங்கள், கே இதுலேருந்து நீங்கள் பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா 1 0 0 1, அப்போது கே ஐன்னு வரும். அப்போது கே ஐயோட பெருக்குன்னா கேவே தான் வரும். அப்போது கேவோட மதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1. அப்போது கே இஸ் ஈக்குவல் டு 1. 4வது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு. அப்புறம் பாருங்கள், 16வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 5 கழித்தல் 2 மற்றும் லேம்டா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எனில் லேம்டாவின் மதிப்புன்னு கேட்குறாங்க. அப்போது இது பாருங்கள், இது எழுதுங்க, லேம்டா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போது லேம்டா ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம், ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும் ஃபார்முலா. அப்போது அதுக்கு பதிலாக நம்ம இது எழுதலாம். அப்போது 1 பை டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ லேம்டா அப்படியே இருக்கட்டும், டிட்டர்மெண்ட் ஏ என்னதுன்னு பார்க்கலாம். 1 பை 2 4, அப்போ கழித்தல் 4, 3 5 5, அப்போ கழித்தல் 15. அட்ஜாயிண்ட் ஏன்னா இது மாற்றி போடணும், இதோட குறிகள் மாற்றிடணும். இப்போ இங்கே கழித்தல் 2ன்னு வரும், இதோட குறி மாற்றினீங்கன்னா கழித்தல் 3, இதோட குறி மாற்றினீங்கன்னா கழித்தல் 5, இது கீழே வந்துடும். அப்போ இது 2ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது 2 3 5 கழித்தல் 2. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இது லேம்டாவோட 1 பெருங்கன்னா லேம்டாவே தான். அப்போது லேம்டா 4 15 கூட்டிங்கன்னா 19, அப்போ கழித்தல் 19ன்னு வரும். இது அப்படியே எடுத்து எழுதுங்க, கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 5 2 இஸ் ஈக்குவல் டு 2 3 5 கழித்தல் 2. அடுத்தது இது கழித்தல் இருக்குதுங்களா வெளியே, அப்போ உள்ள பெருக்கிட்டிங்கன்னா பாருங்கள், லேம்டா பை 19 பெருக்கிட்டிங்கன்னா இது கூட்டல் வந்துடும், கழித்து கூட்டல். அப்போ 2 3 இது 5, இங்கே கூட்டல் கழித்தல்னால் கழித்தல், அப்போ கழித்தல் 2ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 2 3 5 கழித்தல் 2. அப்போ பாருங்கள், இது பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ இது 2மே கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, லேம்டா பை 19 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இங்கே 19 வகுத்தலில் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறும். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 19. அப்போது லேம்டாவோட மதிப்பு என்ன வருது 19. அப்போ இதுக்கு 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 17வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 4 கழித்தல் 1 மற்றும் அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1 கழித்தல் 2 கழித்தல் 3 1 எனில் அட்ஜாயிண்ட் ஏபி ஆனதுன்னு கேட்குறாங்க. அப்போ அட்ஜாயிண்ட் ஏபினா பாருங்கள், adjoint AB is equal to ना adjoint first B வரும். அப்போ adjoint B adjoint A. இப்போ adjoint B என்ன கொடுத்துக்கிறாங்க, adjoint
ஏபி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் பி என்னது 1 கழித்தல் 2 கழித்தல் 3 1. அட்ஜாயிண்ட் ஏ என்னது 2 3 4 கழித்தல் 1. அப்போ இது ரெண்டுமே நம்ம பெருக்கணும். அப்போ இது நிறை, இது நிரல். அப்போது ஒரு 2 2 2 2 4. அப்போது கழித்தல் 2 8. அப்போ கழித்தல் 8. மறுபடியும் ஒரு 3 3 2 1 2 கழித்தல் கூட்டல் 2. அடுத்தது 3 2 6. அப்போ கழித்தல் 6 ஒரு 4 4 கூட்டல் 4 3 9 கழித்தல் 9 ஒரு 1 1 கழித்தல் 1. இப்போ 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ கழித்தல் 6 3 2 கூட்டிங்கன்னா 5 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ கழித்தல் 2 9 1னா கழித்தல் 10. இதுக்கு என்னது கழித்தல் 6 5 கழித்தல் 2 கழித்தல் 10. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்கல்ல, இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் தான். அப்போ இது அட்ஜாயிண்ட் ஏபி. அப்புறம் பாருங்கள் 18வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. 1 2 3 4 2 4 6 8 கழித்தல் 1 கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 4ன்னு அணி தரம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ரோ ஆஃப் ஏன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஏற்படி வடிவத்துக்கு மாற்றணும். இது 0 இதுவும் 0 இதுவும் 0. ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 2 4 6 8 கழித்தல் 1 கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 4. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே 0 ஆகணும், இங்கே 2 இருக்குது. அப்போது இது 2ஆல் பெருக்கி நம்ம இது கழிச்சிடணும். அப்போது R2ல் பார்த்திங்கன்னா R2 கழித்தல் 2 R1. அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே வருமா 1 2 3 4. இதுலேருந்து இது கழிக்கணும். அப்போது இது ஒரு 2 2 2ல் 2 போச்சுன்னா 0. இது 2 2 4 4ல் 4 போச்சுன்னா 0. 3 2 6 6ல் 6 போச்சுன்னா 0. 4 2 8 8ல் 8 போச்சுன்னா 0. அடுத்தது R3 பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதுலேருந்து கழித்தல் கூட்டல்னு வேறு வேறு குறி இருக்கிறதுனால நம்ம கூட்டிடணும். அப்போது R3ல் R3 கூட்டல் R1. அப்போ கூட்டினிங்கன்னா 1ல் 1 கூட்டினிங்கன்னா இங்கே கழித்தல் இருக்கிறதுனா 1ல் 1 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0, 3ல் 3 போச்சுன்னா 0, 4ல் 4 போச்சுன்னா 0. அப்போ நம்ம ஏற்படி வடிவத்துக்கு மாற்றிட்டோம். ஆனால் அணித்தரம் பார்த்திங்கன்னா பூஜ்ய நிறைகளின் எண்ணிக்கை. பூஜ்ய நிறைகள் எவ்வளோ இருக்குது? 1 தான். மீதி எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ 1 இருக்கிறதுனால therefore ரோ ஆஃப் இது நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல். அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 தானே. அப்போ 1. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? இது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 19வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி இஸ் ஈக்குவல் டு இ பவர் எம் x power c y power d is equal to e power n. Delta 1 is equal to mb nd. Delta 2 is equal to am cn. Delta 3 is equal to ab cd எனில் x மற்றும் y இன் மதிப்புகள் முறை. எக்ஸும் ஒய்யோட மதிப்புகள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 கண்டுபிடிக்கலாம். அப்போது டெல்டா 1 is equal to இது பார்த்திங்கன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கி சென்டரில் கழித்தல்னு வரும். அப்போ இது md கழித்தல் bn. அடுத்தது டெல்டா 2 இஸ் ஈக்குவல் டு இதுவும் அதே மாதிரி தான் an கழித்தல் mc. அதே மாதிரி டெல்டா 3 இஸ் ஈக்குவல் டு ad கழித்தல் bc. அடுத்தது இந்த சமன்பாடு எடுத்து எழுதுங்க. எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி இஸ் ஈக்குவல் டு இ பவர் எம். அதே மாதிரி இது எக்ஸ் பவர் சி ஒய் பவர் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் என். இப்போது இந்த ஒய் அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் அந்த சைடு எடுத்துன்னு போனால் பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறுமா. இப்போது ஒய் பி இ பவர் எம் பை எக்ஸ் பவர் ஏ. அதே மாதிரி இதுலேயும் ஒய் பவர் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் என் பை எக்ஸ் பவர் சி. அதுக்கப்புறம் இங்கே பவர் பியில் இருக்குதுங்களா, இதுக்கு இந்த சைடு பவரில் வந்துச்சுன்னா வகுத்தலாக வரும். அப்போது 1 பை பின்னு வரும். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எம் பை எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் 1 பை பின்னு வரும். அதே மாதிரி இதுக்கும் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் என் பை எக்ஸ் பவர் சி ஹோல் பவர் 1 பை டின்னு வரும். அதுக்கப்புறம் இது நம்ம உள்ளே பெருக்கிடலாமா. அப்போது இதில் ரெண்டுமே இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே ஒய் தானே, அதனால் நம்ம ரெண்டுமே இஸ் ஈக்குவல் டு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே பெருக்கிங்கன்னா இஸ் ஈக்குவல் டுனா ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள் இ பவர் எம் பை
எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் 1/b இஸ் ஈக்குவல் டு இ பவர் n பை எக்ஸ் பவர் சி ஹோல் பவர் 1/d. அப்போ இது உள்ள நீங்கள் பெருக்கினீங்கன்னா இ பவர் எம் ஒரு எம் தான், அப்போது n பை பின்னு வரும், வகுத்தல் எக்ஸ் பவர் ஏ பை பின்னு வரும் இஸ் ஈக்குவல் டு இதுவும் அதே மாதிரி தான் இ பவர் n பை டி வகுத்தல் எக்ஸ் பவர் சி பை டி. பாருங்கள் இது அடிமானம் வேறு இருக்குதுங்களா, அப்போ நம்ம மாற்றி போட்டுக்கலாமா. அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் அந்த சைடு, இந்த இ இந்த சைடு எடுத்து இது இடமாற்றம் செஞ்சிடலாமா. அப்போ இடமாற்றம் செஞ்சிங்கன்னா பாருங்கள் இ பவர் எம் பை பி பை இந்த இ இங்கே கீழே வந்துடும், அப்போ இ பவர் என் பை டி இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸு மேலே போய்டும், அப்போது எக்ஸு ஏ பை பி பை எக்ஸு சி பை டி இன் வருமா. அடுத்தது பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுங்கன்னா இது மேலே போச்சுன்னா கழித்தலாக மாறுமா. இ பவர் எனது எம் பை பி கழித்தல் என் பை டின்னு வரும். அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு இதுவும் எக்ஸ் பவர் ஏ பை பி கழித்தல் சி பை டி. அப்போ இது கொஞ்சம் சுருக்கலாமா. அப்போது இ பவர் இது பெருக்கணும்னா எம்டி கழித்தல் என்பி பை இது பெருக்கணும் கீழே பி பை டின்னு வரும். இது பவரில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் பவர் ஏடி கழித்தல் சிபி பை பிடி. அப்போது இது பார்த்திங்கன்னா பாருங்கள் என்டி கழித்தல் என்பி இருக்குதுங்களா, அப்போது என்டி கழித்தல் என்பி பை அப்போது இதுக்கு பதிலாக என்ன டெல்டா 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இ பவர் டெல்டா 1 பை பிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏடி கழித்தல் சிடி பாருங்கள் டெல்டா 3, அப்போது டெல்டா 3 பை பி பை டி. அப்போது ரெண்டுத்துலேயும் பி பை டி நம்ம வெளியே எடுத்துடலாமா 1 பை பி பை 3. அப்போது இ பவர் டெல்டா 1 பவர் 1 பை பிடி இஸ் ஈக்குவல் டு இதுலேயும் எக்ஸ் பவர் டெல்டா 3 பவர் 1 பை பிடி. அப்போது இது ரெண்டுமே பவரில் ஒரே மாதிரி இருக்குதுன்னு கேன்சல் ஆகிடுமா. அப்போது இ பவர் டெல்டா 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் டெல்டா 3. அப்போ அவங்க எக்ஸு தானே கேட்குறாங்க, அப்போ இங்கே டெல்டா 3 வந்து இருக்குது, இதில் வந்துச்சின்னா இங்கே வகுத்தலில் வந்துடும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டெல்டா 1 பை டெல்டா 3. இப்போ இது எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம ஒய்க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய்க்கும் கண்டுபிடிங்கன்னா இங்கே இந்த பாதியில் நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் ஒய்க்கும் அதே மாதிரி இந்த சமன்பாடு எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி இஸ் ஈக்குவல் டு இ பவர் எம். அடுத்தது எக்ஸ் பவர் சி ஒய் பவர் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் என். இங்கே பாருங்கள் ரெண்டுத்தில் ஒய் எடுத்தோமா, அப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எடுக்கலாம். அப்போது எக்ஸ் பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த சைடு வகுத்தலில் வந்துடும். அப்போது இ பவர் எம் பை ஒய் பவர் பி. இதுலேயும் அதே மாதிரி எக்ஸ் பவர் சி இருக்கட்டும், இது வந்துச்சுன்னா வகுத்தில் வரும். இப்போ இ பவர் என் பை ஒய் பவர் டி. அதுக்கப்புறம் ஏ இருக்கிறது நம்ம ஹோல் பவர் 1 பை ஏவாக மாறிடும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எம் பை ஒய் பவர் பி ஹோல் பவர் 1 பை ஏ. அதே மாதிரி எக்ஸ் பவர் சி இஸ் ஈக்குவல் டு இ சி வராது, இ பவர் என் பை ஒய் பவர் டி ஹோல் பவர் 1 பை சி. அடுத்த ஸ்டெப்பு இது உள்ளே பெருக்கிடலாம். அப்போ ரெண்டுமே பாருங்கள் எக்ஸு தானே, அப்போ இஸ் ஈக்குவல் டு போட்டு நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாமா. அப்போது இ பவர் எம் பை ஒய் பவர் பி ஹோல் பவர் 1 பை ஏ இஸ் ஈக்குவல் டு இ பவர் என் பை ஒய் பவர் டி ஹோல் பவர் 1 பை சி. அப்போ இது நீங்கள் உள்ளே பெருக்குனிங்கன்னா இ பவர் எம் பை ஏ வகுத்தல் ஒய் பவர் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு இ பவர் என் பை சி வகுத்தல் ஒய் பவர் டி பை சின்னு வரும். அடுத்தது பாருங்கள் இங்கே ஒய் இருக்குதுங்களா, ஒய் இந்த சைடு எத்துன்னு போயிடலாம், இ வந்து இந்த சைடு எத்துன்னு போயிடலாம். அப்போ எத்துன்னு வந்திங்கன்னா பாருங்கள் இ பை எம் பவர் ஏ பை இ பவர் என் பை ஏ, என் பை சி தானே இருக்குது, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இது மேலே போயிடும். இங்கே பண்ணோம்ல அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் பண்ணோம், அதே மாதிரி ஸ்டெப்புங்கள் தான் வரும் இந்த சைடும். அப்போது ஒய் பவர் பி பை ஏ, இது ஒய் பவர் டி பை சி.
அப்போ பாருங்கள் ரெண்டுமே அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா இது கீழே இருக்குது, மேலே வந்துச்சுன்னா கழித்தலில் வந்துடுமா. இப்போ இது பாருங்கள் கழித்தலில் வந்துச்சுன்னா e பவர் m கழித்தல் m/a கழித்தல் n/c இஸ் ஈக்குவல் டு y பவர் b/a கழித்தல் d/c. அப்போ இது நீங்கள் சுருக்குனிங்கன்னா e பவர் mc கழித்தல் na/ac வரும் இஸ் ஈக்குவல் டு y பவர் bc கழித்தல் da/ac. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், இங்கே mc மைனஸ் na பாருங்கள், mc மைனஸ் na இந்த குறி மாறி இருக்குது. அப்போ குறி மாறிக்கிறதுனால நம்ம கழித்தல்னு போட்டுக்கலாமா, கழித்தல் டெல்டா 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ e பவர் மைனஸ் டெல்டா 2/ac இஸ் ஈக்குவல் டு y. இது பாருங்கள் bc, இங்கே BCDA இருக்குது. அப்போ அது கழித்தல் குறி மாற்றி குத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது இதுக்கும் கழித்தல் டெல்டா 3ன்னு வச்சுக்கலாம் பை ஏசி. அப்போது இது ஏசி, இதுலேயும் ஏசி நம்ம தனியாக பொதுவாக வெளியே எடுத்துடலாமா. அப்போது இ பவர் டெல்டா 2 மட்டும் வச்சுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/ஏசின்னு வரும் இஸ் ஈக்குவல் டு இதுவும் அதே மாதிரி தான் ஒய் டெல்டா 3 பவர் மைனஸ் 1/ac. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா. அப்போது e பவர் டெல்டா 2 இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் டெல்டா 3. நம்ம y தானே கண்டுபிடிக்கணும். அப்போது e பவர் டெல்டா 2 இங்கே இருக்கிறது இது வகுத்தல் வந்துடும், டெல்டா 3 இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போது ஒய்யோட மதிப்பு இது. அப்போது ஒய்யோட மதிப்பு e பவர் டெல்டா பை டெல்டா 3. அப்போது ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு e பவர் டெல்டா 1/டெல்டா 3, ஒய்க்கு e பவர் டெல்டா 2/டெல்டா 3. அப்போது இது 4வது ஆப்ஷன் தானே வருது. அப்போது 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு உங்களுக்கு 19வது. புரிஞ்சுக்கோங்களா. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 20வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, பின்வருபனவற்றுள் எவைகள் உண்மையானவை, எது சரியாக குத்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு சமச்சீர் அணியின் சேர்ப்பு அணி சமச்சீராக இருக்கும். அப்போது ஒரு அணியின் சேர்ப்பு அணி பார்த்திங்கன்னா சமச்சீராக தான் இருக்கும். அப்போ இது சரியாக தான் குத்துக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு மூளை விட்ட அணியின் சேர்ப்பு அணி மூளை விட்ட அணியாக இருக்கும். இதுவும் கரெக்ட். மூளை விட்ட அணியை நீங்கள் சேர்ப்பு அணியாக பார்த்தீங்கன்னா மூளை விட்ட அணியாக தான் இருக்கும். அப்போ இதுவும் சரி, 2வது. அடுத்தது 3வது பாருங்கள், ஏ என்பது n வரிசையுடைய ஒரு சதுர அணி மற்றும் லாம்டா என்பது ஒரு திசையிலி எனில் அட்ஜாயிண்ட் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் n அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா n-1ன்னு வரும். இங்கே இது கொடுக்காதனால இது தவறு, இது தவறாக குத்துக்கிறேன். அடுத்தது பாருங்கள் 4வது, ஏ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ ஐ. இது கரெக்டாக தான் குத்துக்கிறாங்க. இதுவும் ஒரு நிபந்தனை. அப்போ இது 3மே கரெக்டாக குத்துக்கிறாங்க. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள், 1, 2 மற்றும் 4 இது 3மே கரெக்டு. அப்போ 4வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 21வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி எனில் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த தொகுப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கமைவுடையது. இதுக்கு 2வதுக்கு ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் 22வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, 0 லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு பை மற்றும் எக்ஸ் கூட்டல் சைன் தீட்டா ஒய் கழித்தல் காஸ் தீட்டா ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0, காஸ் தீட்டா எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0, சைன் தீட்டா எக்ஸ் கூட்டல் ஒய் கழித்தல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0 மற்றும் தொகுப்பானது வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருப்பின் தீட்டாவின் மதிப்புன்னு கேட்குறாங்க. அப்போ இது 3 சமன்பாடுகளை குத்துக்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைட் 0ன்னு குத்துக்கிறாங்க. அப்போ இது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிங்கன்னா இதோட கெழுக்களை நம்ம எடுத்துருந்தோம். எக்ஸோட கெழு என்னது 1, இது சைன் தீட்டா, ஒய்யோட கெழு இதோட கெழு மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ 2வதுல கெழு பாருங்கள், எக்ஸோட கெழு காஸ் தீட்டா, ஒய்யோட கெழு கழித்தல் 1, ஜெட்டோட கெழு 1. அதுக்கப்புறம் 3வதுல எக்ஸோட கெழு சைன் தீட்டா, இது ஒய்யோட கெழு 1, ஜெட்டோட கெழு -1. அப்போ இது வச்சு நம்ம ஏ போட்டு டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம டிட்டர்மெண்ட் ஏவே போட்டுக்கலாம். இப்போ டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அடுத்தது 2வது என்ன, காஸ் தீட்டா -1 1. அடுத்தது சைன் தீட்டா 1 -1. இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் தானே. அப்போது
என்ன வரும்? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போது ப்ளஸ்ஸு 1 அப்படியே இருக்கட்டும். இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஓரோன்னு 1 கழித்தல் கூட்டல் இடம் அப்போ 1. இதுவும் ஓரோன்னு 1 அப்போ இங்கே கழித்தல் இருக்கும் கழித்தல் 1. அடுத்தது இது மைனஸ் அப்போ மைனஸ் சைன் தீட்டா. இதுவும் விட்டுட்டிங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ்னால் மைனஸ் காஸ் தீட்டா. ஒரு சைன் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. அதுக்கப்புறம் இது ப்ளஸ்ஸு ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் காஸ் தீட்டா. இதுவும் விட்டுட்டிங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஆனால் இங்கே ப்ளஸ் சைன் தீட்டான்னு வரும். இப்போது 1 இது 1ல் 1 போச்சுன்னா 0 மைனஸ் சைன் தீட்டா. இது அப்படியே வச்சுக்கோம் மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அதுக்கப்புறம் இதுவும் மைனஸ் காஸ் தீட்டா கூட்டல் சைன் தீட்டா. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஒரு 0 0னா 0 ஆகிடும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இது பெருக்கிடுங்க இது கூட. அப்போ மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டானா மைனஸ் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது பாருங்கள் மைனஸ் கூட்டல் ஆகிடும். 2 சைன் இருக்கிறதுனால கூட்டல் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்த ஸ்டெப்பில் இது உள்ளே பெருகிடணும். அப்போ மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது மைனஸ் இங்கே காசு இருக்குது அது சைன் இருக்குது. அப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள் இங்கே இது ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இது கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது பாருங்கள் மீதி என்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு 0 இதுவும் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா இது சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸில் வந்துடும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸில் வந்துடும். அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது இது பார்த்திங்கன்னா எதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு 0. இது எதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது காஸ் 2 தீட்டாவை நம்ம எப்படி எழுதலான்னா காஸ் 2 தீட்டானா π/2ன்னு வரும். 90 டிகிரியை குறிக்கும், அதனால இது π/2. அப்போது இந்த 2 தீட்டா இது காஸ் கேன்சல் ஆகும். அப்போது 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2. அப்போது தீட்டா மட்டும் இருக்கும். அப்போ π/, இந்த 2 பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக வரும், இதில் பெருக்கலாக மாறும். அப்போ 2 பெருக்கல் 2னா 4. அப்போ தீட்டாவோட மதிப்பு என்னது? π/4. அப்போது இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க? π/4. அப்போ 4வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அப்புறம் பாருங்கள் 23வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் விரிவுபடுத்தப்பட்ட அணியானது 1 2 7 3 0 1 4 6 0 0 லாம்டா கழித்தல் 7 நியூ கூட்டல் 5 மற்றும் தொகுப்பானது எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருக்கும் எனில். எண்ணற்ற தீர்வுகள்னால் ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பார் பியும் 2 தான் வரணும். ஏன்னா இது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 3ன்னு வரும். அதில் 3ல் நம்ம 2 வந்துச்சுன்னா ரெண்டுமே ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பார் பியும் 2ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருக்கும். அப்போது இது லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7 இருக்கணும், இது 0 ஆக்கணும். நியூ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5 இருக்கணும். அப்போ இதுவும் 0 ஆகிடும். அப்போ எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்க 4வது ஆப்ஷன் தான் வரும். அது எப்படி நிரூபிக்கணும்னு எங்கள் காற்று பாருங்கள். நான் சொன்னேன்ல இது 7 இது கழித்தல் 5. அப்போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7 மற்றும் நியூ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5 எனில் இதில் போட்டு பாருங்கள் ஏ பார் பி. இது ஃபஸ்ட்டு 2 ரோ அப்படியே தான் வரும். 1 2 7 3 0 1 4 6 0 0. இது பாருங்கள் 7 போடுறோம். இதுக்கு பதிலாக 7 7 போச்சுன்னா 0, இதுக்கு பதிலாக 5 போடுறோம். அப்போ 5ல் 5 போச்சுன்னா 0. இப்போது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி இஸ் ஈக்குவல் டு 2. அப்பூஜ்ய நிறைகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 1 2, அதனால 2 லெஸ் தென் 3 மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை therefore தொகுப்பானது
ஒருங்கமை உடையது, ஒருங்கமைவு உடையது மற்றும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். அப்போ எண்ணிக்கையற்ற தீர்வுகளை சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7, நியூ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7, நியூ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5. இதுதான் 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட் 23வது. அதுக்கப்புறம் பாருங்கள் 24வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 2 கழித்தல் 1 1 கழித்தல் 1 2 கழித்தல் 1 1 கழித்தல் 1 2 மற்றும் 4b இஸ் ஈக்குவல் டு 3 1 கழித்தல் 1 1 3 எக்ஸ் கழித்தல் 1 1 3 என்க ஏயின் நேர்மாறு பி எனில் எக்ஸின் மதிப்பு ஏவோட நேர்மாறு பின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏயின் நேர்மாறு பின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எப்படி வரும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ். அப்போது இது பி இன்வர்ஸ்னால் ரெண்டு சைடுமே நம்ம பியால் பெருக்கிடலாமா? அப்போ ஏ பெருக்கல் பின்னு வரும். இது பி இன்வர்ஸ் பெருக்கல் பி. அப்போது இது என்ன வரும்? ஏபி பெருக்கல் பி இன்வர்ஸ் பின்னா ஐயை குறிக்கும், அதனால் ஐ. அப்போ இங்கே ஏ இருக்குதுங்களா, அப்போ ஏபி குத்துருக்காங்களா, அப்போ இங்கே பி மட்டும் இருக்கணும்னா 4 வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்துலாம் வருமா? அப்போ வகுத்துலாம் வந்துச்சுன்னா 1/4 வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ போட்டு பெருக்குங்க. பாருங்கள் 2 கழித்தல் 1 1 கழித்தல் 1 2 கழித்தல் 1 1 கழித்தல் 1 2 பெருக்கல் இது 1/4 பி. அதுக்கப்புறம் 3 1 கழித்தல் 1 1 3 எக்ஸு கழித்தல் 1 1 3 இஸ் ஈக்குவல் டு ஐ தானே. அப்போது 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போது 1/4 அது அப்படியே தான் இருக்கும். ஏ 13 வடிவில் நம்ம ஏ 13 இங்கே எக்ஸ் இதுதானே கண்டுபிடிக்கணும், எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு நேரம் என்ன இருக்குது? இங்கே 0 தானே இருக்குது. அப்போது 0. அப்போது 1/4 அப்படியே வச்சுக்கலாம். அப்போது 1/4 இந்த சைடு இந்த நிறையும் இந்த சைடு இந்த நிரலாலும் நம்ம பெருக்கிட்டிங்கன்னா வரும் ஆன்சர். அப்போது 2 1 2. அப்போ கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 2 4x எக்ஸு. அப்போ இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் எக்ஸு 1 3 3. அப்போ கூட்டல் 3 இஸ் ஈக்குவல் டு இந்த 0. அப்போது 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ கழித்தல் எக்ஸு கூட்டல் 1ன்னு வரும். அப்போது 1/4 கழித்தல் எக்ஸு கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1/4 இங்கே வகுத்தலில் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா தலைக்கீழாக மாறிச்சுன்னா 4 மட்டும் வருமா? அப்போ கழித்தல் எக்ஸ் கூட்டல் 1 இந்த சைடு இது பெருக்கல்ல தானே வரும். அப்போ 0த்தோடு நீங்கள் 4 பெருக்குனிங்கன்னா இங்கே 0ன்னு வரும். அப்போ இங்கே கூட்டல் 1 இருக்குது, இந்த சைடு வச்சுன்னா கழித்தல் 1 கழித்தல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு 1. அப்போ இங்கே 4வது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்களே, இதுதான் இதுக்கு ஆன்சர் 24வதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 25வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 3 கழித்தல் 3 4 2 கழித்தல் 3 4 0 கழித்தல் 1 1 எனில் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயின் மதிப்புன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ n-2 ஏ இஸ் ஈக்குவல் டு இல்லைனா டிட்டர்மெண்ட் ஏ பெருக்கல் ஏ. அப்போ நம்ம டிட்டர்மெண்ட் ஏ இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா? அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது 3ன்னு எடுத்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ 3ன்னு எடுத்திங்கன்னா இது 3, இதுவும் விட்டிங்கன்னா 3 1 கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 3 4 1 4 கழித்தல் 4. அப்போ இங்கே கூட்டல் 4ன்னு வரும். அடுத்தது இது கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 3 இதுவும் விட்டுட்டுனா 2 1 2 4 0 0. அப்போ 2 கழித்தல் 0. அடுத்தது இது 4. அப்போ கூட்டல் 4 இதுவும் விட்டுங்க 2 1 2 கழித்தல் 2 இது 0 ஆகிடும். அப்போ கழித்தல் 2 கழித்தல் 0. அப்போ 3 அப்படியே இருக்கட்டும். 4ல் 3 போச்சுன்னா 1 கூட்டல் 3 2ல் 0 போச்சுன்னா 2 கூட்டல் 4 2ல் 0 போச்சுன்னா கழித்தல் 2. அடுத்தது இது 3 3 2 6 4 2 8 இங்கே கழித்தல் 8ன்னு வரும். அப்போது
6 3 9 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போது டிட்டர்மெண்ட் ஏ வந்து 1. அப்போது இந்த ஃபார்முலா டிட்டர்மெண்ட் ஏ வந்து 1, ஏ அப்படியே வரும். அப்போது adjoint ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ பை ஏ. அப்போ டிட்டர்மெண்ட் ஏ என்னது 1 பெருக்கல் ஏ. 1ஓட ஏ பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? ஏவே தான் வரும். அப்போது adjoint ஏ பார்த்திங்கன்னா ஏவே தான். அப்போ கொஷினில் ஏ என்ன இருக்கோ அதே தான் இதுக்கு ஆன்சர் வரும். அப்போ கொஷினில் ஏ என்ன இருக்குது? 3 கழித்தல் 3 4, 2 கழித்தல் 3 4, 0 கழித்தல் 1 1. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். பயிற்சி 1.8ல் இருந்தது 25 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். பயிற்சி 1.8 முடிஞ்சிச்சு.